மீண்டும் ஒரு முறை இந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜபம். ஆலயத்தில் உபவாச ஜபத்தில் நாம் கற்றுக் கொடுக்கிற வார்த்தை வேறு. ஆனால் இந்த காணொளி மூலமாய் தேவ ஜனங்கள் கேட்கும்போது சொல்லப்படுகிற வார்த்தைகள் வேறு. நீங்க கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். மார்க்கு சுவிசேஷத்தில் உபவாசத்தை குறித்து எத்தனை இடத்துல இருக்கு என்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு கடந்த நாட்களில் சொன்னேன். குறிப்பா நேராக மறைவாக 3 இடத்துல இருக்கு. முதல் காரியம் சொன்னேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் 40 நாள் உபதேசம். அது மறைவா இருக்கும். 40 நாள் ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். ஆனால் 40 நாள் என்று மத்தேயு சுவிசேஷத்தில் தெளிவாய் இருக்கு. அது கொஞ்சம் மறைவாய் உள்ள விஷயம். 2வது ஒரு விஷயம் மார்க்கு சுவிசேஷத்தில் சொன்னோம், உபவாசத்தை குறித்து நேரடியா சொல்லப்பட்ட வார்த்தை. 2ஆம் அதிகாரத்தில் மார்க் 2, 18, 19, 20 ஆகிய வசனங்கள்ல 3 கேள்வி கேட்கப்பட்டது. உபவாசத்தை குறித்து யோவான் ஸ்நானன் சீஷர்கள், பரிசேயரின் சீஷர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள். கடந்த வாரத்துல யோவான் ஸ்நானன் சீஷர்கள் என்ன உபவாசம் பண்ணாங்க, யார் வழியை பின்பற்றினாங்க, அவர்கள் விசுவாசத்தின் தன்மை என்ன என்பதை நீங்க இதை போட்டு கேட்டு பாருங்க. பெத்தேல் மிஷன் சர்ச் பங்காருப்பேட் யூடியூப் சேனல்ல நீங்க போட்டு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு அரிதா இருக்கும். பைபிள்ல படிக்க முடியாது இந்த வார்த்தையெல்லாம். இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், பிறருக்கும் சொல்லுவதற்கு வசதியா இருக்கும். அப்ப இன்றைக்கு பரிசேயரின் சீஷர் அவங்க என்ன உபவாசம் பண்ணாங்க, பரிசேயர் யார் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய ஒரு தொகுப்பு இருக்கு. அதை ஒரு நாள் பேசுறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த உபவாசம் அப்படிங்கிறதுனால பரிசேயருடைய சீஷரின் உபவாசம் என்ன அப்படின்னா எப்படி அவங்க உபவாசம் பண்ணாங்க, இத மார்க்கு 2ஆம் அதிகாரத்தின் 18, 19, 20 நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். திரும்ப படிக்கிறேன் பாருங்க. 18ஆம் வசனம், யோவானுடைய சீஷரும் பரிசேயருடைய சீஷரும் உபவாசம் பண்ணி கொண்டு வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து கேள்வி கேட்கிறாங்க. யோவானுடைய சீஷர் உபவாசம் பண்றாங்க, பரிசேயருடைய சீஷர் உபவாசம் பண்றாங்க, ஏன் உங்க சீஷர் உபவாசிக்கிறது இல்லையா? இந்த கேள்வி. ஆனா இன்னும் அந்த கேள்வியின் கீழ்ப்பகுதிக்கு நான் போகல. ஆண்டவர் சொன்ன பதில் உண்டு. அதை நான் உங்களுக்கு அடுத்த வாரம் அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளதான் இந்த செய்தி கொடுக்கப்படுகிறது. நாங்க அரை மணி நேரம் 1 மணி நேரம், அது ஞாயிற்றுக்கிழமை செய்தி மட்டும்தான். மற்ற செய்தியெல்லாம் சுருக்கமாக நீங்க கேட்க முடியும். கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்ப பரிசேயருடைய சீஷர்களின் உபவாசம் என்ன தெரியுமா? கவனிங்க, மத சடங்கு, மனுஷர் பாராட்டும்படி உள்ள ஜபம். உபவாச ஜபம் சடங்கு சார்ந்தது. சடங்குனா உங்களுக்கு தெரியும், ஒரு வீடு கட்டினா சடங்கு பண்ணுவாங்க, ஒரு கல்யாணம் பண்ணா சடங்கு பண்ணுவாங்க. சடங்குனா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு சடங்கு. வேதம் அதை வெறுக்குது, ஆண்டவர் அதை ஒத்துக்கிறது இல்லை. கேட்டா தத்துவம் பேசுவாங்க. அது என்ன, இது என்ன, இது ஏன் ஸ்டைல், இந்த வார்த்தை தப்பு. அது வேதம் சொல்லாததை நாம செய்யக்கூடாது. தேவன் சொல்லுவதை நாம செய்யணும். அப்ப இவங்களுடைய உபவாசம் என்ன? அதுக்குதான் ஆண்டவர் சொன்னார்,
6:16 மத்தேயு 6:16 ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு வார்த்தைய சொல்லி காட்டினார். பாருங்கள் என்ன சொன்னாரு, நீ ஜெபம் பண்ணும்போது, நீ உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலா இராத. இது இவங்க பண்ற வேலை. உபவாசிக்கிறது நல்லது, மாயக்காரர் போல முகவாடலா இராத. அவங்க உபவாசிக்கிறத மனுஷர் காணும் பொருட்டு தங்கள் முகங்களை வாட பண்றாங்க. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். அப்படி நீ உபவாசிக்கணும்னா என்ன செய்யணும் என்று கூட ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இப்ப இந்த பரிசேயரின் சீஷரின் உபவாசம் என்னன்னு சொன்னால், மற்றவர்கள் அறியணும். முகத்தை விகாரப்படுத்துவாங்க, துக்க முகமா காணப்படுவாங்க. தலைய எண்ணெய் போட்டு தலை சீவுறதா தலை வாடுறதா அதை பண்ண மாட்டாங்க. அப்படியே முடிய கலைச்சி விட்டுருவாங்க. முகம் கழுவவே மாட்டாங்க, அழுக்கு மூஞ்சி. ஒரு முகம் கழுவிட்டு பார்க்கறதுக்கு நல்ல லட்சணமா இருக்கணும். நீ ஃபாஸ்டிங் இருந்தா கூட பார்த்தவுடன் இந்த கலை தெரியணும். இன்னைக்கு நிறைய பேர் முகமே கழுவ மாட்டாங்க. இது அவங்க பண்றது. அடுத்து சாம்பல வாரி மேல அப்படியே போட்டுக்குவாங்க, சாம்பல வாரி தூவாங்க மேல. இதெல்லாம் துக்கத்துக்கு அடையாளம். இது பரிசேயர் அவருடைய சீஷர்கள் செய்த உபவாசத்தின் காரியம். அப்புறம் ஒடுக்கப்பட்டவர்களாக அப்படியே ஒடுங்கி போய், ஐயோ பாவம், பாவமா இருக்கு அவங்கள பார்த்தா. சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சோ, அவங்க துணியை பார்த்தா பாவமா இருக்கு, அவங்க நிக்கிறத பார்த்தா பாவமா இருக்கு, அவங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா பாவமா இருக்கு. இது யாருடைய உபவாசத்தின் வெளிப்பாடு? பரிசேயர் அவருடைய சீஷர்கள் பின்பற்றி வந்த உபவாசத்தின் வெளிப்பாடு. சரி, எந்த காலத்துல அவங்க உபவாசம் பண்ணுவாங்க? உபவாசம் எப்போ உபவாசம் பண்ணுவாங்க அப்படின்னா, லேவியராகமம் 16:29 படிச்சு பாருங்க. லேவியராகமம் 16:29 நியாயப்பிரமாணத்தின்படி யூதர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான், அதிலும் மகா பண்டிகை, அதாவது பாவ நிவர்த்தி நாள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு பெரிய அளவில் பாவத்துக்கு நிவர்த்தி செய்யறதுக்கு ஒரு பண்டிகை வைப்பாங்க, ஒரு நாள். அந்த நாள்ல ஒரே ஒரு நாள் கட்டாயம் உபவாசம் பண்ணுவாங்க, கட்டாயம் உபவாசம் பண்ணுவாங்க. ஆனா பரிசேயர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தங்கள் சுய நீதியை காட்ட, மற்றவர்களை விட நாங்க தான் பரிசுத்தவான்கள் அப்படின்னு காட்டுறதுக்கு 2 முறை உபவாசம் பண்ணுவாங்க. பைபிள் சொல்றது வருஷத்துக்கு ஒரு முறை தான் அங்க உபவாசம் பண்ணுவாங்க அவர்கள், அந்த முறைப்படி. ஆனா இந்த பரிசேயர் கூட்டம் என்ன பண்ணுவாங்க? வாரத்தில் 2 முறை உபவாசம் பண்ணுவாங்க. லூக்கா 18:12 படிச்சு பாருங்க, அதுல இருக்கும். சரி, வாரத்துல 2 முறை உபவாசம்னா என்றைக்கு அந்த உபவாசம் கவனிக்கிறீங்களா? திங்கட்கிழமை, வியாழக்கிழமை. திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் இந்த பரிசேயர் வசனம் சொல்லாதத உபவாசம் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனா இவர்கள் அப்படி இருப்பாங்க. ஆனா அவருடைய உபவாசத்தின் நோக்கம் என்ன? தேவனை தேடவோ பாவத்துக்கு மனஸ்தாபப்படவோ அல்ல, மனுஷர் காணும்படி. ஓ, இவங்க பக்தி உள்ளவங்கப்பா அப்படின்னு ஜனங்க புகழணும். சுயநீதி, பெருமை, மற்றவர்களை போல அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பவர்கள்னு மற்றவங்க சொல்லணும்னு. அப்ப இவங்க நோக்கமே என்னன்னு சொன்னா, முற்றிலும் புறம்பான அனுபவம் தான். தேவனை விட்டு தூரம் போகிற நிலை, வெளிப்படையா அழகு, உள்ளத்திலோ அழுக்கு போன்ற அனுபவம். லூக்கா 18 பார்த்தீங்கன்னா, கடைசியில பார்த்தால் அவன் அல்ல இவன், பரிசேயன் அல்ல ஆயக்காரன். எனவே
இன்னைக்கு இந்த உபவாசத்தை குறித்து பார்த்திருக்கிறோம். அன்றைக்கு பார்த்தோம் யோவான் சீஷனின் உபவாசம். இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி இருக்கிற பரிசேயரின் சீஷரின் உபவாசம். அப்ப என்னதான் உபவாசம் பண்ணணும்? அடுத்த வாரம் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.